Hello armies, welcome to Fiction of 47. இது மிஸ்ட்ரி லவ் சீரிஸோட பார்ட் 7. அதாவது போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. மிஸ்ட்ரி லவ் சீரிஸ் போட்டேன், நடுவில் வேறு டேங்க் வேறு போட்டுட்டு இருந்தேன் ஒன்று. அப்புறம் ஜேகேவோட போனஸ் பார்ட் ஒன்று போடணும் அப்படின்னு நினச்சேன்ல, அதனால் நடுவில் ஒரு வாரம் போட முடியாமல் போயிடுச்சு. போன வாரம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு டான்ஸ் காம்படிஷன், அதனால் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால் போட முடியல. ஒரு மாதிரி தடங்களாக வந்துகிட்டே இருக்குது. ஓகே, மிஸ்ட்ரி லவ் பார்ட் 8 வந்துட்டு இந்த வீக் போட்டுடுறேன். அடுத்து ஜிம்மனுக்கு வேறு ஒரு சீரீஸ் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன். கதை எழுதி மொத்தமாக முடிச்சுட்டு அப்புறம் போடுறேன். ஹிண்ட்டு வந்துட்டு நான் அப்புறமா கொடுக்குறேன் ஜிம்முக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்ட்ரி லவ்வை பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகேப்பாக பார்த்துடலாம். லாஸ்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மேக்ஸ் சார் வீட்டுக்கு போயிருப்பாங்க எல்லோரும். போயிட்டு சரி ஓகே, நான் போய் வெளியில் அவங்க எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை குடிக்கிறதுக்கு எதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேர்த்து கூப்பிட்டு போயிருப்பார். அவர் நினச்சிருப்பார் இவங்கிக்கோ ஒயனுக்கோ யூனாக்கோ ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. ஆனால் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே போகும்போது நடுவில் வந்துட்டு இவங்க கேட்பாரு, இந்த மாதிரி ஹான்ஸு எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இறந்துட்டானா எனக்கு புரியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக வருவார். ஃப்ளாஷ்பேக்கு அதோட கட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. சரி ஓகே, ஆக்சுவலி அவருக்குமே என்ன ஆச்சு அப்படின்றது தெரியாது. அதாவது எப்படி அவள் இறந்து போனா அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் வந்துட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு நாள் நார்மலாக காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் எடுத்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. பார்த்தா ஏதோ அன்னோன் நம்பருக்கோ எடுத்து காதில் வச்சுட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஹான்ஸு அப்படின்ற ஒரு பொண்ணோட ஸ்டெப் ஃபாதரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த பொண்ணோட ஃபாதரோட மேன்ஷனுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வரேன் சார், என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் வாங்களேன், வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்களேன், இந்த பொண்ணு தானா அவங்க பொண்ணு அப்படின்னோடனே, சார் எனக்கு புரியல என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை சார் இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு, யார் என்ன பண்ணலான்லாம் எங்களுக்கு தெரியல, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது உங்கள் பொண்ணான்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவரும் வந்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுவார். ஐயோ நம்ம பொண்ணு கிடையாது, இல்லை நம்ம பொண்ணாக இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வளர்த்தா அது நம்ம பொண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போகிற வழி ஃபுல்லாக அழுதுகிட்டே போயிருப்பார். அழுதுட்டு போயிட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டு யார் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் நிற்பாங்க. தள்ளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டு அந்த ஆஃபீஸர் அங்கே தான் இருப்பாள். சார் எங்கே சார், அந்த பொண்ணு என் பொண்ணாக இருக்காது சார், அவள் அவங்க அப்பாவை பார்க்க போகிறேன்ட்டு போயிருந்தா சார், அவள் கனடாவில் தான் இருப்பாள், இப்போது இங்கெல்லாம் இருக்க மாட்டா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கும்போது, சார் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னோடனே அவரும் வந்துட்டு உள்ளே வந்து பார்ப்பாரு. அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. பார்த்தா ஹேண்ட்ஸும் இருப்பா. கதறி அழுவார். அந்த இதெல்லாம் எழுதும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழுவார். இந்த மாதிரி ஒரு யாருக்காக இருந்தாலும் நம்ம பொண்ணு அது வளர்ப்பு பொண்ணு, சொந்த பொண்ணு இல்லை அப்படின்னாலும் இத்தனை வருஷம் வளர்த்து இந்த மாதிரி இறந்துட்டா, அது யாரோ பிளான் பண்ணி கொன்று இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் யாருக்காக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் தானே. ஸோ பயங்கரமாக அழுது, யார் சார் கொன்னது, யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா, அவரோட அப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்பாட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் சார், ப்ரொசீஜருக்காகவாது இங்கே வர சொன்னோம், ஆனால் அவர் இங்கே வரத்துக்கு தயாராக இல்லை, அவருக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கான் அப்படின்னோடனே இவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன அவன் பெற்ற பொண்ணு செத்து போயிட்டான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்தா எடுக்கல. சார் நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் சார்ன்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த சைடு ஓரமாக போயிட்டு ஃபோன் அடிக்கிற எடுக்கவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு தடவை ஃபோன் லாஸ்ட் டைம் பண்ணும்போது அவர் எடுத்துட்டு என்ன உனக்கு வேணும் அப்படின்ட்டு ஃபோனை எடுத்த உடனே ஒரு மாதிரி கத்துவார். ஐயோ உனக்கு அறிவு இல்லை, பெத்த பொண்ணு இறந்து போய் கிடக்குறா, யாரோ கொன்று இருக்காங்க, ப்ரொசீஜருக்கு வர சொன்னால் இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது வர முடியாதுன்ற, நீலாம் ஒரு அப்பனாடா அப்படின்னோடனே, எனக்கு அப்பனா இருக்க பிடிக்கலன்ட்டு தான் உனக்கு தத்து கொடுத்தேன், இப்போ என்னன்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிராக பேசுவான். இவருக்கா அழுக வரும். ஒரு மாதிரி அழுகையை அடக்கிக்கிட்டு பேசிகிட்ருப்பாரு. இங்கே பாரு, அட்லீஸ்ட் ஒரு ப்ரொசீஜருக்காகவாது வா அப்படின்னோடனே, உனக்கு நான் தான் தத்து கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்போ என்கிட்ட வரேன்னொன்னே, அப்புறம் எதுக்காக அவளை அடிக்கடி வந்து பார்க்கறது, அவளுக்கு இந்த மேன்ஷனை சொந்தமாக எழுதி கொடுத்தது, அவகிட்ட பாசமாக நடந்துக்கிற மாதிரிலாம் ஏன் பண்ண அப்படின்னோடனே, அவங்க அம்மாவோட சொத்து அவகிட்ட கொஞ்சம் இருக்குது, அதனால் பேர் எழுதி வாங்கிடலான்னு பார்த்தேன், அதான் செத்து போயிட்டால, ஒன்றும் உன் பேரில் வந்துடும், கொஞ்ச நாள் என் பேரில் எழுதி கொடுத்துரு
அதை பற்றி உன்கிட்ட நானே பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே ஃபோன் பண்ணிட்ட. அப்புறமா எழுதி கொடுத்துரு ஓகேவா அப்படின்னோடனே, உன் சொத்தை நீயே வச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, தயவு செஞ்சு அவளை பார்க்கறதுக்காக வாடா, அவள் என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் உன்னை பற்றி தான் அதிகமாக சொல்வாள். சரி ஓகே, பெத்த அப்பன் அதனால் அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருப்பார். போலீஸோ அந்த ஆஃபீஸர்ஸோ வந்துட்டு இவர் பேசுறது கேட்டுட்டு அவர் தான் பேசுகிறாரா, ப்ரொசீஜருக்காகவாது வர சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே அவன் வரமாட்டான். நான் தான் அவரோட அப்பன், நான் தான் அவளுக்கு எல்லாமே செய்வேன், ப்ரொசீஜர் என்ன சொல்லுங்கள் சார் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரே வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு 2-3 நாள் அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்த சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்கள்ல. ஸோ ஒரு 1 வீக் வந்துட்டு இவர் எதுவுமே சாப்பிடாம எதுவுமே பண்ணாமல் அந்த மேன்ஷன்கிட்டேயே தான் இருந்திருப்பார். போலீஸ் ஆஃபீஸர்ஸோ எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, இங்கே இருக்கக்கூடாது சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி, வாங்க ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இது மர்டர் கேஸ் அப்படின்றதுனால அப்படியே பாடியை ஈஸியாலாம் தூக்கி குத்துற மாட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் அடக்கம் பண்ணிக்கோங்க, நாங்கள் எரிச்சிக்கோங்க பொச்சுக்கோங்கலாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மர்டர் அப்படின்றதுனால யார் கண்டுபிடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணல. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், என்னென்னவோ பண்ணுவாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து. அதனால் அதுக்காக பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிருப்பார். ஸோ ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுவார், நார்மலாக நியூஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பார். பார்த்தா இந்த மாதிரி பாடி காணாமல் போயிடுச்சு அப்படின்னோடனே இவருக்கு வந்துட்டு என்ன பாடி, அதாவது இந்த ஹேண்ட்ஸப் பொண்ணோட பாடி காணா போயிடுச்சு அப்படின்றது கேட்டோன்னே ஒரு மாதிரியே இருக்கும். அப்போ நான் இங்கே இருக்கேன், என்கிட்டயே சொல்லாமல் பாடி காணா போயிடுச்சு நியூஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் போய் ஸ்டேஷன்லலாம் போய் சண்டை போடுவார். இந்த மாதிரி பாடி காணா போயிடுச்சுன்னு என்கிட்டே எதுவுமே சொல்லாமல் எப்படி நீங்கள் அதாவது நியூஸ்க்கெலாம் கொடுக்கலாம், அவரோட அப்பா நான் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், சார் இங்கே பாருங்கள், இந்த விஷயத்துக்கோ எனக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. பாடி எப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்டே போயிடுச்சோ இந்த கேஸ் வந்து அப்படியே சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சிபிஐட்ட தான் கேட்கணும், எங்கள்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க. சார் நீங்கள் தானே சார் ஃபஸ்ட்டு இதை ஹேண்டில் பண்ணிங்க, சிபிஐ கிட்டே எப்போ கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் இது எங்களுக்கே தெரியாது, 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த மணி நியூஸ் கிடச்சிது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஹெட் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவருக்காக வந்துட்டு அழுகையாக வரும். என்ன பண்ணுறது தெரியாமல் பெற்ற பொண்ணு வளர்த்த பொண்ணு இறந்துட்டா, அந்த சோகத்துலேருந்தே இன்னும் வெளியே வரல. இல்லை பாடியை வேறு காணும், யார் தூக்குனா எதுவுமே தெரில. போலீஸும் அந்த சிபிஐ ஆஃபீஸரும் வந்துட்டு நிறைய இடத்துலலாம் தேடி பார்ப்பாங்க. இவர்கிட்ட வந்து பேசுவாங்க. இவராக வந்துட்டு சரியான கோவத்தில் இருப்பார். பிடிச்சி திட்டுன்னு திட்டுவார். எல்லோரும் வந்துட்டு சரி ஓகே பொண்ணு இழந்த இதெல்லாம் வந்துட்டு பேசுகிறாரு போலன்ட்டு எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆயிருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்ககிட்ட சொல்லுவோம். இவங்க கண்ணிலேருந்து தாரையாக ஊற்றுது கண்ணீர். என்னதான் இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டில் சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்லேயே இருந்து ஒன்றா விளையாண்டு, என்ன தான் அவளுக்கு இவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தாலும் இவங்க என்றைக்குமே வந்துட்டு அவளை அப்படி பார்த்ததே கிடையாது. அதாவது ரோட்லேயே கிட்டத்தட்ட உட்காந்துடுற மாதிரி உக்கி போட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்காரு. அவர் தான் வந்துட்டு சரி விடுப்பா 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அவள் பாடியவே கண்டுபிடிக்கல, இன்னும் கேஸ் என்னத்துக்கு ஆகிறதோ என்னவோ, இத்தனை வருஷமாக இழுத்துட்டே இருக்காங்க. நானும் தினமும் போய் கேட்பேன். ஆனால் அவங்க யாருமே ஒழுங்காகவே பதில் சொல்ல மாட்டாங்க. நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டேன்ப்பா, என்னால் மட்டும் என்ன தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுகுறாரு. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ இவரை சமாதானப்படுத்துறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேன்ட்டு அப்புறம் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போது நாங்கள் இருக்கிற மேன்ஷன் ஹேண்ட்ஸோடதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா அது ஹேண்ட்ஸோடது தான். நான் ரொம்ப நாளாக அவகிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அவளுக்கு ஸ்டெப் ஃபாதர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும் சார். ஆனால் அந்த ஸ்டெப் ஃபாதர் இவர் தான். இவருக்கு இவ்வளோ பெரிய பணம் இருக்குது, இவளுக்கு சொந்தமாக மேன்ஷன் இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ எப்போது அவ கூட தான் இருப்பார் அப்படின்றதெல்லாம் நான் அவகிட்ட எதுவுமே சொன்னது இல்லைல்ல அப்படின்னோடனே, சார் அதை பற்றிலாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு, இப்போ இந்த மேன்ஷன் ஹேண்ட்ஸோடதா அப்படின்னோடனே, ஆமாம் யுங்கி, அவளோடது தான், என் பொண்ணோடது தான். அதாவது என் பொண்ணோட அந்த அப்பன் அவன் இவ பேரில் எழுதி வச்சது தான், எல்லாம் அந்த சொத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ரோட்லேயே. வெயில் வேறு அப்படி அடிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஃபோட்டோ பார்த்தது, அந்த பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ஜன்னலுக்கு பின்னாடி கார்டனில் வந்துட்டு உடஞ்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே பார்த்தது எல்லாமே ஞாபகம் வருமா? அப்போ வந்துட்டு கேட்பாரு, இந்த மாதிரி
வீடை தான் லைக் யாரும் போகக்கூடாது அப்போல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்களே, எப்படி எங்களெல்லாம் உள்ளே விட்டா? ஆ அவ தானே லீசுக். சார் லீஸுக்கும் அவங்க அம்மா அந்த அந்த மிஸ் இருக்காங்கள்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்களை அந்த வீட்டில் தங்க சொன்னாங்க, அந்த மேன்ஷனில் தங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னோடனே, ஏன்னா அவங்க 2 பேருமா தெரியலையேப்பா. ஆனால் அவள் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆள் அந்த மேன்ஷனை வேற ஒருத்தவங்களுக்கு விட்டுட்டாதான் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இவங்க வாங்கியிருப்பாங்களா அந்த மேன்ஷனை? இல்லையே, அதுக்கு வாய்ப்பு இருக்காதே. சரி என்னப்பா, நான் அந்த மேன்ஷன் யார் பெயரில் இருக்குது இப்போ அப்படின்றத நான் விசாரிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும், அந்த மேன்ஷனில் யாரும் இருக்காதீங்க, எனக்கு ஏதோ தப்பாக தோணுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சரிங்க சார், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மேன்ஷன்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே எல்லோரும் வீட்டில் எல்லோரும் தேடிட்டுருப்பாங்க, வா போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஸ்டோருக்குள்ளேயே போகிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கோ போகிறாங்க 2 பேரும். வீட்டுக்கு போய் இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாம் குறுகுறுன்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க இவங்க 2 பேரையும். சார்லாம் வந்துட்டு, என்னடா என்ன ஆச்சு, ஏன் எல்லாம் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க, எதையா தூக்கி போட்டு உடச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காமே, எங்களுக்கெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்மன் ஸ்டார்ட் பண்ணுவான். இவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடும், அவருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுமா. டே ஜிம்மன் எதுக்கு உனக்கு இது இப்போல்லாம்? வாங்க சார் வாங்க, நீங்கள் 2 பேருமே நெய்பர்ஸு, இன்ன வரைக்கும் எங்கள்கிட்ட சொன்னீங்களா பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு அப்படின்ற மாதிரி ஜேயோப் அங்கே ஸ்டார்ட் பண்ணுவான். ஜேயோப் வாய மூடு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ட்ரை பண்ணுவான். அப்புறம் அந்த சார் தான், சரி விடுப்பா அப்படின்ட்டு, ஆமாம் உங்களோட தான் படித்தா என்ன, அவள் வேறு செக்ஷன் நீங்கள் வேறு செக்ஷன், நானும் அவள் கிளாஸ்லாம் போயிருக்கேன், ஆனால் நான் ஸ்கூல் டைமில் நாங்கள் ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி இருந்துக்கிட்டதில்ல. அப்புறம் அவனோட பயாலஜிக்கல் டாட்டர்லாம் இல்லை, நான் அவளோட ஸ்டெப் ஃபாதர் தான். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவள் இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் லீஸுக்கு தான் தெரியும்ல மேடம்க்கு, எனக்கு அனைத்தும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவளாக உட்காந்துட்ருப்பா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம. ஸோ லீஸுக்கோட ஹஸ்பண்ட் இருக்கான ஜே, அவனுக்குமே அவள் இறந்துட்டான்றது தெரியும். ஆனால் எப்படி இறந்தா, இல்லை அந்த மேன்ஷன் எதுக்காக லீஸுக்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இவங்களுக்கு விட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா இறந்துட்டான்னு தெரியும், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா வாயை அடக்கிட்டு உட்காந்துட்ருக்கான் அவங்க அம்மாவுக்காக. இவ்வளோ பிடிக்காது, ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாயை மூட்டு இருப்பான். ஸோ எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுமா, மேற்கொண்டு இதை பற்றி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்கி ஆரம்ப கூப்பிட்டு சொல்லியிருப்பான். ஆரம்பம் வந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு மேற்கொண்டு இதை பற்றி பேச வேணாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அந்த டாபிக் அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், நார்மல் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது, இந்த மாதிரி எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது யுங்கி மட்டும் ரொம்ப சோகமாக இருப்பான். ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு கேட்டால் அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் அவன் எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் டீச்சர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகலாமா அப்படின்னு கேட்குறான். இவங்க வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சு, சரி நாங்கள் வரோம் சார்ன்ற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க கிட்ட கூப்பிட்டு இவங்கி போகிறான். என்ன சார்ன்னு கேட்கும்போது காதில் வந்துட்டு சீக்கிரம் லவ் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவான். அந்த சார் அனுப்புவார். இவனும் வந்துட்டு பார்க்குறேன் சார், கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை. அவரும் வந்துட்டு மறந்துடுறா இவங்கி, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் ஷோல்டர்லாம் தட்டி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. ஆல் த பெஸ்ட் அப்படிலாம் சொல்லுவார். ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவன் நார்மலாக வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கார் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே எப்படி சொல்கிறது, எந்தெந்த காரில் எந்தெந்த பேர் எந்தெந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்களோ அந்தந்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. இவங்க தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ பாட்டு வேறு போட சொல்லி பின்னாடி சைடில் டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்களா, பாட்டு வேறு ஓடிட்டுருக்கோம். இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு சைலண்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், இங்கே வேறு கத்திக்கிட்டே இருக்காங்க, ஆல்ரெடி வேறு டென்ஷனாக இருக்காப்புல. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஹாரன் அடித்து பீன்னு அடிச்சு ஓட்டிகிட்ருக்கான். இதை வந்துட்டு யூன் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிடுறா. யுங்கி என்னாச்சு, ஏன் இவ்வளோ இதுவாக இருக்க அப்படின்னோடனே, இல்லை அது ஒன்றும் இல்லை, நான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு. இல்லை உனக்கு அந்த பொண்ணு இல்லை யூன் கொஞ்ச நேரம் நீ அவளை பற்றி பேசாத அப்படின்னோடனே,
சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவளும் கம்முனு ஆகிட்டா. சரி ஓகே நம்ம இதை பற்றி பேசக்கூடாது இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அவளுக்கு உறுத்திட்டே இருக்குது. என்ன ஆயிருக்கும் அந்த பொண்ணுக்கு, எப்படி இறந்து போனா, அவங்க அப்பா அதாவது நம்ம சாரியும் இவ்வளோ கேஷுவலாக இருக்கார், ஸ்டெப் ஃபாதர்ன்றாங்க, அப்போ உண்மையான ஃபாதர் யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஆறாம் மட்டும் ஃபோன் பண்ணுறான். டே வீடு மாறிடுச்சுடா, அவங்க லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடு டேர்ன் பண்ணி 3வது தெருடா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லவும் அவனும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த டீச்சர் வீட்டுக்கு போகிறாங்கன்னா இங்கிலீஷ் மிஸ்ஸு. ஜிம்முனுக்குலாம் வந்துட்டு ஜாலி, இங்கிலீஷ் மிஸ்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த காலில் துள்ளி வச்சு உட்காந்துட்ருக்கான். ஏன்டா இங்கிலீஷ் மிஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஜேஜே கேட்கும்போது, பிடிக்குமாவா, எனக்கு அவங்க தான் என்னோடய முதல் க்ரஷ்ஷு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு வருவான். இங்கே பின்னாடி இந்த காரில் வந்துட்டு யுவன் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான் யுவானிக்கிட்ட. என்ன யுவானி உன்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் டீச்சர் ஹாப்பியாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு மட்டுமா ஃபேவரெட்டு, என்னோட இங்கிலீஷ் நல்லா பேசுறது நீயும் ஆரம்பம் தான். ஆரம்பப்பாவும் நீயும் இங்கிலீஷ் கிளாஸில் டாப்புன்ட்டு பேரே எடுத்தவங்க, என்கிட்ட கேட்குற அப்படின்னோடனே, இல்லை உனக்கும் பிடிக்கும் தான் இங்கிலீஷ் மிஸ் அதனால கேட்டேன் அப்படின்னோடனே, பிடிக்கும் தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நான் எப்போ போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நேற்றுக்கு ஜிம்முன்னு கடந்து குதிச்சிட்ருப்பான் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மிஸ்ஸுன்னொன்னே அப்படின்னோடனே, அதான் தெரியுமே எப்போ பார்த்தாலும் சைட் வச்சுட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்ச நேரம் ட்ராவல் போயிட்டு இங்கிலீஷ் டீச்சரோட வீட்டுக்கு வந்துட்டு போயாச்சு. ஆரம் தான் வந்துட்டு டோர் பெல்லை ரிங் பண்ணுவான். அந்த ஓப்பன் பண்ணுவாங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேமும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்வாங்க. ஆமாம் மிஸ் நான் தான், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் என்னடா ஆளே மாறிட்ட, வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் உள்ளே கூப்பிடுவாங்க. நான் மட்டும் இல்லை எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னோடனே அந்த மிஸ்ஸும் ஆரம் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாள்ல அதனால அப்படியே எட்டி பார்க்குறாங்க. எல்லோரும் வந்திருக்கீங்களா, உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டோம். ஜிம்முன்னு தான் வந்துட்டு முன்னாடி போயிட்டு, மிஸ் எப்படி மிஸ் இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, இப்போ கூட பார்க்க அழகாக இருக்கீங்களே மிஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் என்னடா நீ நிறுத்தவே மாட்டியா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னோடனே, இருக்கட்டும் மிஸ் கல்யாணம் ஆனால் இது சைட் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கானோன்னே, டேய் டீச்சர்ட்டே இப்படி தான் பேசுவியா நீ அப்படின்ற மாதிரி காதை பிடிச்சி திருவுவாங்களா. மிஸ் 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 விடுங்க மிஸ் விடுங்க மிஸ், இப்போ தான் மிஸ் சான்ஸ் கிடச்சிருக்கு, அப்போ நான் ஸ்டூடெண்ட், இப்போ நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஓவராக வாயாடுறடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லோரும் போய் உட்காந்துப்பாங்க. அவங்களும் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. இல்லை மிஸ் இப்போ தான் மிஸ் மேக்ஸ் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், அவரே நிறைய கொடுத்துறாரு, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெயப் சொல்லுவான். அதனால என்னப்பா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாப்பிட்ணுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உள்ளேருந்து வருவாங்க, ரோஸ் தலைவலிக்குது காஃபி போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். சார் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது யார் அப்படின்னா கெமிஸ்ட்ரி சாரு. அதாவது கெமிஸ்ட்ரி சாரும் இவங்களும் வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஆமாம் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் எப்படி சார் இருக்கீங்கன்னா, டேய் நீ நீ ஜின்னு தானே அப்படின்னோடனே, ஆமாம் சார் நான் ஜின்னு தான் அப்படின்னு. டேய் நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க இங்கே, அதுவும் ஏன் வீட்டில் அப்படின்னோடனே, சார் இதை நாங்கள் கேட்கணும், என்ன கல்யாணமே முடிஞ்சிடுச்சா, கூப்பிடவே இல்லை கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி ஜின்னெல்லாம் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, அது அது வந்துட்டு எங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ்டா, அப்படியே போனோம், இது இப்போ என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ் வீட்டில் பண்ணி வச்சிட்டாங்க, அப்படியே பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜிம்முனுக்குலாம் வந்துட்டு ஓகே சார் ஹாப்பி மேரிட் லைஃப் சார் அப்படின்ற மாதிரி மூஞ்சியே வாடி போச்சு. என்னடா கல்யாணத்தன்னைக்கு சொல்ல வேண்டியது இப்போ சொல்கிறேன்னொன்னே, அதான் கல்யாணத்துக்கு கூப்பிடலையே அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சி திருப்பிட்டான். சரி சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை 2-3 வருஷம் ஆச்சு நாங்கள் காலேஜ் சேர்ந்து, இந்த பக்கம் வரவே இல்லையே, அதான் சும்மா எல்லா டீச்சரையும் பார்த்துருப்பலாம், அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னோடனே, எல்லோரும் என்னென்ன குரூப் எடுத்திருக்கீங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே தான் யுவானி மட்டும் வேறு ஒரு காலேஜ் சயின்ஸ் குரூப்னோடனே, சயின்ஸ் குரூப்பாமா நீ அப்படின்ற மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி சார் கேட்பார். ஆமாம் சார் அப்படின்னோடனே, நல்லா படிக்கிறியா என்ன அங்கே அப்படின்னோடனே, படிக்கிறேன் சார். ஏன் சார் என்ன சார் ஆச்சு, இல்லை உனக்கு சுட்டு போட்டாலும் வராது பயாலஜி, நீ போய் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கியா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு. சார் அது அப்போது சார் அப்படின்னானு, சரி இப்படியோ ஒன்றுமா படிச்சின்னா சரி அப்படின்ற மாதிரி எல்லோரும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு அப்படியே கம்முன்னு இருப்பான்.
என்ன ஆறாம் என்ன இப்போ கூட லைக் எல்லாரையோட இப்போது நீ தான் டாப்பில் தான் இருக்க போல இருக்கு இங்கிலீஷ் பேசுறதுலாம் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது யூங்கி வந்துட்டு சார் நோட்டீஸ் பண்ணுறா, என்னடா என்னாச்சு ஏன் உம்முன்னு இருக்கு அப்படின்னு. அது அது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணதில்ல, எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே வேணா ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம்னோடனே, இல்லை இல்லை சார் நாங்கள் நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், அதனால் சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லுவாங்க. ஓகே சார் இருக்கோம் சார் அப்படின்னா மேலே வந்து ஒரு குட்டி பாப்பா சவுண்டு. என்ன பார்த்தா இவங்களோட குழந்தைங்க போல இருக்குது. ஒரே ஒரு பாப்பா தான், கேர்ள். 2 வயசோ என்னவோ தான் ஆகுது. படிக்கட்டுலேருந்து அப்படியே உட்காந்து வருது. ஏய் இங்கே வாடா அப்படின்ற மாதிரி யுவானி கூப்பிட்றா. அவள் வந்துட்டு யுவானியை பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்னோடனே என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தூக்குவாங்க. இந்த அக்கா ஏன் பார்க்க இப்படி இருக்காங்க அப்படி லைக் ஒரு மாதிரி தட்டி தட்டி பேசுவோம்ல, அந்த 2 வயசு குழந்த தானே, அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் பேசும். அந்த அக்கா ஏன் பார்க்க அப்படி இருக்காங்க அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் ஜேகேவை பார்ப்பான். நீ என்னடி அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கெமிஸ்ட்ரி சார் பார்ப்பார். அது அது சார் நாங்கள் 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 வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் 3 பேராடா வாழ்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருப்பாரு. சரி ஓகே கொஞ்ச நேரம் அப்படியே தான் பேசிகிட்ருப்பாங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் யூங்கி வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். இதை வந்துட்டு யூனியோ பார்த்துருப்பான். பார்த்துட்டு சரி ஓகே கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் டீச்சர்ட்டையும் கெமிஸ்ட்ரி சார்ட்டையும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே சார் பத்திரமா பார்த்துக்கோங்க உங்கள் ஒய்ஃபையும் குழந்தைங்களும். டே எனக்கு தெரியும்டா ஜிம்மு இல்லை ஒன்றே சார் போச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேய் ஜிம்முன்னு அப்படின்ற மாதிரி கதை. இல்லை ஒன்றும் இல்லை மேம் சும்மா தான் சொன்னேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கிளம்புவான். எல்லாருமே காரில் ஏறிட்டு பாய் சொல்லுவாங்க. அந்த குட்டி பாப்பா பாய் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஓகே அவ்வளோதான், இங்கிலீஷ் டீச்சர் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எல்லோரும் காரில் தான் போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஹைவேஸில் வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு கார் நிப்பாட்டுறாரு. நிறுத்துங்க அப்படின்னோடனே என்னாச்சு சார், லைசன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது, சீட் பெல்ட்லாம் போட்டு தான் வரும், என்னாச்சு? ஓ அங்கே என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேஜே கேட்கும்போது, ஜேஜேவோட கார் முன்னாடிக்கும் பின்னாடி வந்துட்டு யூங்கி கார் இருக்கும். யூங்கி கிட்டே வந்துட்டு ஒரு சார் வராது. ஜேஜே கிட்டே வந்துட்டு அங்கே ஒரு ஆக்சிடென்ட்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் போய்ட்டு என்னது ஆக்சிடென்ட்டா அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்ருப்பான். ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்கே வேலை வந்திருக்கும், அதனால் போயிருப்பார். பின்னாடி ஒரு காருக்கு வந்துட்டு யூங்கி கிட்ட ஒரு ஆஃபீஸர் இருந்திருப்பாரா. என்னாச்சு சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஏன்ப்பா ஒரு தலைவலி, ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு, இந்த வழியாக இன்னைக்கு நீங்கள் போக முடியாது அப்படின்னா. போக முடியாதா? ஆனால் இந்த வழியில் போனால் தான் நாங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு போக முடியும் அப்படின்னோடனே, இல்லைப்பா இந்த பிளேஸுக்கு இன்றைக்கி போக முடியாது. அப்போது எப்போ தான் சார் நாங்கள் போகிறது அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கிளியர் பண்ணுவோம், ஒரு மிட் நைட் போல் ஆகிடும் இந்த பிளேஸை கிளியர் பண்ணி அது பவுண்ட்ரிலாம் செட் பண்ணுறதுக்கு. ஒன்று பண்ணுங்கள், வேணால் நம்பர் கொடுத்துட்டு போங்க, கிளியர் ஆகிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன், இந்த வழியாக நீங்கள் போய்க்கோங்க, அது வரைக்கும் நீங்கள் வேறு எங்கேயாவது தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னோடனே, சார் என்கிட்ட வாங்குவீங்க சரி, எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர்கிட்ட எல்லார்கிட்டேருந்து வாங்குவீங்களான்னொன்னே, இந்த ரோடு பக்கம் போனால் தனி ஒரு ஊர் தான் வரும், அந்த ஊரில் வெறும் ஒரே ஒரு மாளிகை மட்டும்தான் இருக்குது, அந்த இடத்துக்கு யாருப்பா போக போகிறா, நீங்கள் மட்டும் தான் போகிறீங்க அப்படின்னோடனே, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நம்பரையும் கொடுப்பாரு. அவருக்கு சரியான டென்ஷன், இப்போ இந்த மேன்ஷனுக்கு போகணும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே ஆஃபீஸர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனில் லைக் ஹார்ன்லாம் போட்டு அடிப்பார். இவங்க கூல் டவுன் அப்படின்ற மாதிரி இவன் தான் பக்கத்தில் உட்காந்து கூல் டவுன் பண்ணிகிட்ருப்பார். பின்னாடி ஆரம் ஜின்னு வந்துட்டு என்னாச்சு எனக்கு ஏன் அவ்வளோ கோவமாக இருக்கான் அப்படின்ட்டு பின்னாடியில் கார்லேருந்து எட்டி பார்த்துருப்பாங்கள்ல, இறங்கி வந்து கேட்பாங்க. இவங்க வெளில தான் நின்றுட்ருப்பான், என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, இந்த வழியாக இன்றைக்கி நைட்டு வரைக்கும் போக முடியாது, ஒரு மிட் நைட் போல் தான் அந்த இடத்த கிளியர் பண்ணுவாங்களாம் ஆக்சிடெண்ட்டாக, அது வரைக்கும் எங்கே போகிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி கடுப்பில் இருப்பானா. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு 7 பேரும் இறங்கிடுவாங்க. அப்புறம் யுவானி ஊனும் கூட இறங்கி நின்றுட்டுருப்பாங்க. லீசுக்கெலாம் கார்லேயே தான் உட்காந்துட்ருக்கோம், சரியான என்ன சொல்கிறதுன்னு தெரில அவளை பற்றி. அதுக்கப்புறம் ஜேஜே வந்துட்டு இறங்கி வருவான். இறங்கி வந்துட்டு யுங்கி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் சொல்லவா அப்படின்னோடனே, என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நீங்கள் வேணால் என்னோடய வீட்டுக்கு வாங்களேன், பக்கம் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யுங்கி வந்துட்டு ஆரம்மா பாப்பா, ஆரம் ஜின்ன பாப்பா, ஜின்னு ஜேவப்பா பாப்பா, ஜேவப் ஜிம்முன பாப்பா, ஜிம்முன்னு விஏ பாப்பா, வி ஜேகே அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா.
என்னாச்சு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யுவானிலாம் வந்துட்டு டக்குன்னு இவனை பார்ப்பாளாம். ஐயோ வேணாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஏன்டி இதெல்லாம் ஐயோ அவன் வீட்டில் அவனும் அவன் ஒய்ஃப் மட்டும் இல்லடி அவங்க அம்மா வேலை இருக்கான்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ ஆமாம் அந்த மிஸ்ஸு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவளாம் வந்துட்டு யுவானியும் இவனும் அங்கே தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க போகலாமா வேணாமான்ட்டு. ஆரம்பலாம் வந்துட்டு இல்லைப்பா வேண்டாம்ப்பா நாங்கள் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் கூட நீ சொல்லு நாங்கள் புக் பண்ணி அங்கே கூட தங்கிக்கிறோம் அப்படின்னும் போது ஏன் வரமாட்டீங்க வரலாம்ல வீடு பக்கம் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேஜே ரொம்ப வற்புறுத்துற மாதிரி பேசுவான். ஜின்னு வந்துட்டு என்ன இவங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட கேட்கும்போது ஒன்று மேன்ஷனுக்கு போகணும் இல்லைன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது அவனும் யோசிச்சு பார்ப்பான். ஓகே அந்த மேன்ஷன் வந்து ஹான்ஸோடது, அந்த மேன்ஷனில் நம்ம இவங்கள தங்க வைக்கிறதுக்கூடாது, சீக்கிரம் கிளம்பி ஆகணும். அதுக்கு நம்ம ஓகே அந்த மேன்ஷனை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக போகிறது நல்லது அப்படின்ட்டு டக்குன்னு ஓகே அப்படின்னும்போது யுவானிக்கெலாம் வந்துட்டு டக்குன்னு ஷாக்கு. என்னடி இவங்க இப்போ ஓகேன்ட்டாரு அப்படின்ற மாதிரி இவனை பார்த்து கேட்கும்போது ஐயோ எனக்கே தெரியல அவன் ஓகேலாம் சொல்ல மாட்டேனேடி அதுவும் லீஸுக்கு இருக்கிற இடத்துக்குலாம் அவன் வரவே மாட்டேன்னுவான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. கேர்ள்ஸ் என்ன அங்கே பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கூப்பிடுவான். என்னடா ஓகேன்ட்டான் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கிட்டே போயிட்டு யுவானி சொல்லும்போது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவங்க ஏங்க இப்படிலாம் சொல்லவே மாட்டேன் திடீர்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ஓகே லிசு சாரி ஓகே ஜேஜே நாங்கள் வரோம் நீ எதுக்கும் ஆனால் மிஸ்ஸஸ் சாய்கிட்ட கேட்டுக்கோ ஏன் மேம்கிட்ட கேட்டுக்கோ நாங்கள் வரலாமா வேணாமான்ட்டு அப்படின்னோடனே இதோ இப்போவே கேட்குறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன். ஜேஜேவும் வந்துட்டு ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா அந்த மாதிரி வராங்கம்மா அங்கே இங்கே ஆக்சிடெண்ட் அப்படின்னோடனே வர சொல்லுப்பா அப்படின்ட்டுருவாங்க. யுவானிக்கு வந்துட்டு இன்னொரு ஷாக்கு என்னடா இவங்களாவது வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படி எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா இவங்களும் இருக்குவான்றாங்க அப்படின்னோடனே ஏன் அவங்க வர ஃபஸ்ட்டு தயங்குனாங்கம்மா அப்படின்னா ஏன் தயங்குனாங்க டீச்சர்ஸை பார்க்கறதுக்கு தானே வந்தாங்க அப்படியே நம்ம வீட்லேயே வந்து இருந்துட்டு போக சொல்லு நைட்டு வரைக்கும் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிட்டு வீட்டில் ஓகே எல்லாம் சொல்லிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். ஓகே இந்த எபிசோட் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் நான் இந்த வீக்கெண்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் வேறு 2 எபிசோடையும் இந்த வீக்கெண்ட் போடுறேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டேன் வேறு. ஸோ 3 வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்ட்டையும் சேர்த்து. Until then, thank you for watching this.